ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான திருநெல்வேலி ஸ்பெஷல் ஸ்வீட் தேங்காய் திரட்டிப்பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் திரட்டிப்பால் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்க்கலாம் வாங்க. இந்த கப்பால் ஒரு கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காவை எடுத்து அதே கப்பாலேயே 3/4 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் 4. சிறுபருப்பை வறுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சுங்க. இப்போ இந்த கடாயில் சிறுபருப்பை சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ் வந்து சிம்மிலியை வச்சு சிறுபருப்பை வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சிறுபருப்பு வறுபட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் சிறுபருப்பை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ சிறுபருப்பு வந்துட்டு நல்லா ஆறி வந்ததும் எடுத்து வச்சுருக்கிற மிக்ஸி ஜாரில் வந்துட்டு இந்த சிறுபருப்பை சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாம். இது மாதிரி இப்போ அரைச்சி அந்த சிறுபருப்பு பவுடரை கூடவே எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போது தேங்காவை அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காயில் தண்ணி சேர்க்காமல் இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கோம். இப்போ சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சாஃப்டான பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக இது மாதிரி சாஃப்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கோம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கோங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். அரைச்சி இந்த தேங்காவை வந்துட்டு இந்த கடாயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதே மிக்ஸி ஜார்லேயே சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த தேங்காய் விழுதை கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ தேங்காய் திரட்டிப்பால் ரெடி ஆகிற வரையுமே இதே மாதிரி கரண்டியை வச்சு அடிப்பிடிக்க விடாமல் கலந்து விட்டுக்கினே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் திரட்டிப்பால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திக்கான கன்சிஸ்டன்சியில் வர ஆரம்பிக்குது. இதே மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திக்கான கன்சிஸ்டன்சியில் தேங்காய் திரட்டிப்பால் ரெடியாக ஆரம்பிக்குது பாருங்கள். இதே மாதிரியே கலந்து விட்டுக்கினே இருக்கணுங்க. இந்த ரெசிபி வந்து 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளவே நமக்கு குவிக்காக ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் திரட்டிப்பால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்துட்டு 3/4 கப்பு வெல்லம் வந்துட்டு கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களனா இன்னும் 1/4 கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் வந்துட்டு இந்த தேங்காய் திரட்டிப்பாலை கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் சேர்த்தது பாருங்கள், தேங்காய் திரட்டிப்பால் வந்துட்டு இது மாதிரி இலகுன பதத்துக்கு வந்திருக்கு. இதே மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் சேர்த்து 3லேருந்து 4 நிமிஷம் கிட்ட சிம்மிலியை வச்சு நல்லா வேக வச்சாச்சுங்க. இப்போ கன்சிஸ்டன்சி பாருங்கள், இது மாதிரி அல்வா கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நெய் வந்துட்டு தேங்காய் திரட்டிப்பாலில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான திருநெல்வேலி ஸ்பெஷல் ஸ்வீட் தேங்காய் திரட்டிப்பால் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.